நாம் தற்போது பார்க்க இருப்பது 2024ஆம் வருடத்திற்கான வருடாந்திர பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிலையான கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி, ராகு, கேதுக்கள் இவை ஓரளவு நல்ல நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்களே. உங்களுடைய துல்லியமான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட தசா, புத்தி, அந்தரம், சுட்சமம் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் அதற்கான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த நேரம், தேதி இது நமக்கு கிடைக்கணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு. உங்களுடைய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கேது போகிறது எந்த மாதிரியான பலன்களை தரும்? உங்கள் வாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை ரொம்ப குறைச்சிக்கணும். தேவையில்லாத ஆர்கியூ பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்களை ரொம்ப குறைச்சிக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதில் கொஞ்சம் கவனமாக தேவை. 8ஆம் இடத்து ராகு ஒரு சில பிரச்சனை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் 8ஆம் இடம்ன்றது உடல் உபாதைகளை சொல்லக்கூடிய இடமும் கூட. அப்போ என்னடா இது வீட்டில் எல்லாமே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கு, எதுவும் ஆஃபீஸ் போக முடியலையே, அந்த மாதிரி சிலர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். வர ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை தரும். அதே சமயத்தில் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸை குறைச்சிக்கணும். வேலை ஏதாவது மாற போகிறீங்க அப்படின்ற பார்க்குற பட்சத்தில் கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைச்சா நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் சில விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த 2024ஆம் வருடம் சிம்ம ராசிக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு பரிகாரம்னு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு துளசி மாடம் வைக்கிறதோ, பிள்ளையார விநாயகர் வழிபாடு பண்ணுறதோ, கணபதி ஹோமம் பண்ணுறதோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ பித்ருக்களுக்கு நீங்கள் அந்த தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப பெரிய உத்தமத்தை தரும்.